வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெண்டைக்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்துக்கள், விட்டமின் சத்துக்களான விட்டமின் ஏ, சி, கே, பி, தாதுக்கள், கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், இரும்பு சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்திருக்கு. இது நமக்கு செரிமானத்தை மேம்படுத்துவதில் ஆரம்பித்து இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது வரைக்குமே பலவிதமான மருத்துவமைகளை கொடுக்குது. இதனால் வாரத்தில் ஒரு தடவையாவது நம் உணவுகளில் நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மூளை சுறுசுறுப்பாக இயங்கினால் அனைத்து செயல்களுமே நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும். நமது நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த வெண்டைக்காயை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள், இளைஞர்கள் வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடும்போது அவர்களுடைய மூளை செயல்திறன் அதிகரித்து கல்வியில் அவங்க சிறந்து விளங்க முடியும். சிந்திக்கக்கூடிய செயல்திறனை நமக்கு மேம்படுத்தி மூளை ஆரோக்கியத்தை சிறப்பாக தூண்டக்கூடியது தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காய் மூளையில் நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை சீராக கொண்டு சேர்க்கறதால எப்போதுமே இந்த நினைவு திறனை நமக்கு மேம்படுத்துறதுல வெண்டைக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. ஞாபக சக்தியோடு நம்ம தொடர்ந்து இருக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா வயதாகக்கூடிய பலருக்குமே ஞாபக மறதி ஏற்படுவது ஒரு இயற்கையான பிரச்சனை தான். மூளை செல்களுடைய வளர்ச்சியை நம்ம தூண்டும் போது அதனுடைய செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாபக சக்தியோட இருக்கலாம். அதுக்காக தான் நம்ம வாரத்தில் 2 அல்லது 3 முறை வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சமைத்து சாப்பிட்டாலும் அல்லது பச்சையாக நம்ம எடுத்துக்கொண்டாலுமே ஞாபக சக்தி நமக்கு அதிகரிக்கும். மருத்துவ குறிப்பின்படி அதிகமான உணவுகளை சமைத்து சாப்பிடும் போது தான் விரைவில் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு நமக்கு மருத்துவமைகள் கிடைக்கும். ஸோ நீங்கள் வெண்டைக்காயை பச்சையாக சாப்பிட்றதும் நல்லது தான். ஆனால் அதை விடவும் சமைத்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று விரைவில் கிடைக்கப்பெற்று ஞாபக சக்தி அதிகரிக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்டடான சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம், அதாவது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ வெண்டைக்காயை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு போதுமான அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத ஆய்வுகளின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே வாரத்தில் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 முறையாவது வெண்டைக்காயை வழக்கமாக உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது. முடியாட்டி போனால் வாரத்தில் ஒரு தடவையாவது உணவுகளில் வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. இதன் மூலமாக இந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடியது வெண்டைக்காய். அதனால் இதில் கார்போஹைட்ரேட்டுகளுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைவு, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபட வச்சிரும். சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் வெண்டைக்காயை தாராளமாக உங்களுடைய உணவுகளை இப்போ இருந்தே நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். நம் உடலில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது. இப்படிப்பட்ட தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை நம்முடைய உடலில் வளர்ச்சி பெற செய்யக்கூடிய ஆற்றல் வெண்டைக்காய்க்கு இருக்குது. எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைப்பவர்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் அடிக்கடி வெண்டைக்காய் சாப்பிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற புற்றுநோய் செல் பரவல், அந்த செல் பரவல் பரவாமல் நமக்கு தடுக்கும், நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் நம்மளை முன்னாடி தடுக்கும். ஒருவேளை புற்றுநோயால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு இருக்கும்போதே ஆரோக்கியமான உணவுகளுடைய பட்டியலில் வெண்டைக்காயும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியேறிடும். புற்றுநோய் பிரச்சனை நம்ம மொத்தமாக விடுபடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைவருக்குமே நிறைய பேருக்கு இப்போ இம்யூன் பவர் குறைஞ்சிடுது. ஸோ இம்யூன் பவர் குறையிறதால நமக்கு சாதாரணமாகவே நோய் அஃபெக்ட் ஆகிடும். அந்த நோய் விரைவில் நம்ம விட்டு போகாது. அதே போல் புதுசாக சீசனல் அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளும் நமக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அது நம்மளுடைய உயிருக்கு ஆபத்துங்க இல்லையா? அதனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது தான் வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது நம்மளுக்கு தேவையான இம்யூன் பவர் கொடுக்கும். இந்த இம்யூன் பவரை நம்ம பெறும்போது ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டம், அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய எந்த நோயுமே குணப்படுத்தப்படும், எந்த நோயும் புதுசாக அட்டாக் ஆகாது. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்பெற வச்சு எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இன்றைய காலகட்டங்களில் பார்த்தோம்னா பலருக்கும் வயிற்றில் அல்சர் அப்படின்ற
குடல் புண் பிரச்சனை வந்து இருக்குது, செரிமானமின்மை பிரச்சனை இருக்குது, வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சமச்சீரற்ற நிலை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ இப்படிப்பட்டவங்க அப்பப்போ வெண்டைக்காய்களை அதிகம் சாப்பிட்டு வரும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதால தான். ஸோ அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த பிரச்சனை வந்து விடுபடலாம். அதனால இந்த சாப்பிட்ட உணவு எளிதில் செரிமானமாகப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து உறிஞ்சப்பட்டு ஊட்டச்சத்துக்களை மட்டும் நம்ம உடல் உறிஞ்சிக் கொள்வதற்கெல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளை வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எனவே தொடர்ந்து வெண்டைக்காய் உணவுகளை சேர்த்துக்கோங்க. முடியாட்டி போனால் வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.